ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் முதல்ல கவுண்டமணி சாருடைய படம். கவுண்டமணி சாருடைய நான் மேடையில எல்லாமே வெற்றி விழா மேடைகள் தான் நான் கவுண்டமணி சார் இருந்திருக்கோம். எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம், எத்தனையோ படங்கள் வெற்றி. அவரோட இன்னைக்கு ஒரு வித்தியாசமா அவரு ஹீரோவா நடிச்சு நாங்க ஒரு கெஸ்டா பேசுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜகோபால் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் கவுண்டமணி சார் வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி சார் மேல நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்னைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் வெரி ஹிலேரியஸ் டைரக்டர். அவர் எத்தனையோ படங்களுக்கு ட்ராக்ஸ் எழுதி கொடுத்திருக்காரு. பல காமெடியன்ஸ்க்கு அவர் ஒரு அப்லிஃப்டா இருந்தவர் ராஜகோபால் அவர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான டீம். இங்க இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் எல்லாருமே என் படத்துல நடிச்சவங்க தான். அதனால அவங்கள பத்தி நான் எதுவும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது டைரக்டர் ஏற்கனவே சொன்னாரு, இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி 12:30 மணி வரைக்கும் தான் டைம்னு. ஆனா அவரே ஒரு 15 நிமிஷம் பேசிட்டாரு. இதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பேசணும். அதனால எனக்கு என்ன பேசினா கவுண்டமணி சாரை பத்தி பேசணும் நிறைய இருக்கு என்கிட்ட. நிறைய ஒரு விஷயம் கவுண்டமணி சாரை பத்தி சொல்லணும்னா, அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க, அவருக்கு டிரைவர் கிடையாது, அவர்கிட்ட டைரி கிடையாது. டேட்டு சொல்லிட்டா போதும், மனசுல வச்சுக்காரு. இந்த டேட்டு இவங்களுக்கு, இந்த டேட் அவங்களுக்கு, அந்த டேட் அப்படின்னு மனசுலயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிட்டு வருவார். அவருக்கு டிரைவர் கிடையாது. இத மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பாரு நான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு இன்னொன்னு எத்தனை பேருக்கு தெரியும், அது கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடிச்சது என் படம் தான் நான் நினைக்கிறேன். அவரே சொல்வார், 24 படத்துக்கு மேல நடிச்சிருக்காரு படத்துல. அந்த 24 படத்துல 20 படம் இருக்கு. நான் அவர் இருந்தாரு. இதுல என்ன வேடிக்கைன்னா, நான் ஒரு 4 பேஜ் டைலாக் எடுத்து சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் டைலாக் சொல்லுவேன். அந்த 4 இவங்க 2 பேரும் சொன்ன 6 ஆக்கிடுவாங்க. திரும்ப அதை படிக்கும் போது என்னால எதையுமே கட் பண்ண முடியாது. அந்த மாதிரி 6 ஆயிடும் அந்த பேஜ். அது மாதிரி 2 பேஜ் கொடுத்தா 4 ஆயிடும். இப்படி அந்த பேஜஸ்ல சரி அதுல என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து அதுல என்ன ஹைலைட் பார்த்து காமெடி பண்ணும்போது இந்த 3 பேருடைய சக்சஸ் காரணம் இந்த டீம் தான், அவங்க கான்ட்ரிபியூஷன் தான். அதாவது எல்லா படத்திலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன் ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்குன்னா அது ரொம்ப ரேர். அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கவுண்டமணி சார். அதுல நீங்க பர்டிகுலரா நிறைய படம் நான் சொல்லணும்னா, ஒண்ணு நடிகன் அந்த பிரியாணி சீனை எடுக்கவே முடியலங்க, எடுக்கவே முடியல. சிரிச்சுக்கிட்டே இருக்கு, இங்க கட் சொல்றது இல்லை, சிரிச்சு நான் மேக்சிமம் இவங்களுக்கு ஒரே பிளாக்ல வச்சுட்டு திருப்பி க்ளோஸ் கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க. அதே மாதிரி இளையராஜா சார் ரீரிகார்டு இப்படி ஒரு சிரிப்பாருன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. அவ்வளவு ரசிப்பாரு காமெடிய. அவரு கவுண்டமணி சாரோட மிகப்பெரிய ரசிகர். ஏன்னா என்னுடைய படத்திலேயே நான் இளையராஜா சார் சிரிச்சு பார்த்திருக்கேன். அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பாரு. அந்த ரீல் அப்படி சிரிப்பாரு கவுண்டமணி சார் பார்த்து. அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு. சிவாஜி சார், நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியம்டா, இந்த மாதிரி நடிக்கலாம். நம்ம யாரோட எல்லாம் நடிச்சிருக்காரு, நாகேஷ் சார், சந்திரபாபு எல்லாரோட நடிச்சவர். அவரு அவருடைய ஜெனரேஷன்ல இந்த 2வது அவருடைய மகன் பிரபு, அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது கவுண்டமணி அருமையா பண்றாரு, அருமையான காமெடியா. சோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே கவுண்டமணி அவர்களுக்கு ரசிகர், அவங்க ரசிகர்கள், அவங்களுக்கே ரசிகர். அப்படி ஒரு இடத்தை பிடித்தவங்க தான் கவுண்டமணி சார்.
நிறைய நிறைய அவரை பத்தி சொல்லணும். ஆனா எங்களுக்கு நேரம் கிடையாது. பாக்யராஜ் சார் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினைச்சோம், ஆனா நமக்கு வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி மேக்சிமம் எவ்வளவு சீக்கிரம் நான் முடிக்கணுமா முடிச்சதான் அவங்க பேச முடியும். இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரசிச்சேன் சார் மியூசிக்க. போட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே இதுல உழைச்ச கலைஞர்கள் அத்தனை பேரும் பிரமாதமா பண்ணியிருக்காங்க. இதுல பியூட்டி என்னன்னா நல்ல ஃப்ரேம் பண்ணி எல்லா பில்லர்ஸ் நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க. சுத்தி நல்ல பில்லர்ஸ், எல்லாமே ஸ்ட்ராங் பில்லர்ஸ் போட்டதால இந்த படம் கண்டிப்பா வந்து ஒரு வெற்றி அடைகிறது. ஒரு சாதாரண ஒரு இவனா ஒரு ஆடியன்ஸா நான் சொல்றேன், டைரக்டர் சொல்றேன், ஆடியன்ஸா சொல்றேன். எனக்கே அந்த சாங்ஸ் பார்க்கும்போது அந்த இது ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதனால அவருடைய பர்ச்சஸ் இருக்கும். ஏன்னா ஒரு ஆக்டர் நடிச்சாலே அவங்கள ஒரு வழி பண்ணிடுவாரு அவரு. அப்ப கிட்டத்தட்ட 36 ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணிப்பாருன்னு யோசிக்கிறேன் நான். விட்டுருக்க மாட்டாரு. எல்லாரும் அதே மாதிரி மன்னர்ல வந்து உண்ணாவிரத சீன்லாம் எடுக்க முடியல. இப்ப கூட பாத்தீங்கன்னா ரஜினி சார் பிரிவுதான் சிரிச்சுட்டு இருப்பாரு. ஓகேல கூட 9 டேக். இதை விட பெரிய வேடிக்கை என்னன்னா ஆர்டிஸ்ட் வச்சா அவரோட கேமராமேன் சேர்ப்பாரு, அவரு கையில் ஆகும். அப்பெல்லாம் மானிட்டர் கிடையாது, இந்த கைவர் ஆடி என்னையா இருக்கு சார், சார் ஐ கான்ட் கண்ட்ரோல், சார் ஐ கான்ட் கண்ட்ரோல் அப்படின்னு அசோக்குமார். அவருக்கே தமிழ் தெரியாது. இது தெரிஞ்சு ஒரு பாடி சாமியில போய் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா வாட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், நோ ஹி இஸ் வெரி ஃபன்னி, ஹி இஸ் டூயிங் ஆல் ஃபன் 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 அப்படின்னு பேசுவாரு. சோ எல்லாரையுமே மொழி தெரியாதவனையும் சிரிக்க வைக்கிற ஒரு நடிகர் யாரா அது வந்து அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் நமக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப பாக்கியம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இது வெற்றி அடைஞ்சாதான் இது போல படங்கள் நிறைய வரும். ஏன்னா இது வந்து எல்லாமே இருக்கு, அதாவது அத்தனை ஐட்டம் இருக்குதுல. படம் வந்து அழகாவும் இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா சில விஷயங்கள், அதாவது கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லா இருக்குல்ல, அதுவும் இருக்கு. அதனால ஏன்னா ராஜன் சார் சொன்ன மாதிரி கட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கட்டு இருக்குல்ல. சோ எல்லா விதமும் அமைஞ்சதால இது கமர்ஷியலா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.